இதை மட்டும் இன்னைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப சிறப்பாக செக்யூர்டாக அமைய வாய்ப்புகளை சில வழிகாட்டுதல்கள் தான் நாம் ஜோதிட ரீதியாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதால் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் நலனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் நலமாகவே இருக்கோம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். மறக்காமல் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட நண்பர்களே. மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சில முக்கியமான விஷயங்களை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் விஷயம் மணிமூர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பர்த்டே. மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்திட மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் அனைவரும் வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 9ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு வளர்பிறை சுப முகூர்த்த தினங்க. இன்றைய தினம் கிரிவலம் செல்வதற்கு உகந்த நாளுங்க. இன்றைய தினத்துக்கான கிரக நிலைகள் நமது கடகராசி நண்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் சேர்க்கையும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்துள்ளனர். இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமைந்துள்ளதால் இன்றைய தினம் அதிகாலை பொழுதிலேயே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் எப்போ முடியுது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகள் இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினத்தை உங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வோட பொறுப்போடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தினமாக அமையுங்க. அதுக்கு நீங்கள் சில விஷயங்கள் செய்யணும். என்னென்னன்றதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இன்றைய தினம் புதிதாக நீங்கள் எந்த விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம். ஏற்கனவே தொடங்கிய காரியங்களை நீங்கள் வழக்கம் போல செய்யலாம். அதில் எந்த விதமான தடையூறுகளும் கிடையாதுங்க. இன்றைய தினம் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய சில விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு சிந்தனை திடமாக இருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. இருந்தாலும் இன்றைய தினம் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாதுங்க. வழக்கமான வேலைகளை நீங்கள் எப்போதும் போல செய்வது உங்களுக்கு வழக்கமான ரிசல்ட்டை கொடுப்பதாகவே அமையும். இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்ல நன்மைகள் உங்களுக்கு பெறணும் அப்படின்னா இறை வழிபாடுகள் உங்களுக்கு உதவி செய்யும். மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கணும், கோபத்தை கட்டுப்பட வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தியானம் மற்றும் யோகா செய்யலாம். இது இரண்டுமே சேர்ந்து இன்றைய தினம் உங்களுக்கு மிகுந்த நல்ல நாளாக இன்றைய தினம் உங்கள் மனதை கட்டுப்படுத்த உதவி செய்யுங்க. தொழில் முயற்சிக்கு சில குறுக்கீடுகள் வந்தாலும் அதை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. கடன் சுமை கொஞ்சம் கூடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு பொதுவான உதவிகள் எதிர்காலத்தில் கிடைக்கும் என்பதால் உங்களது ஃபியூச்சர் செக்யூர்டாக இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதனால் இப்போ நிலைமை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் கஷ்டமாக இருக்கா, நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கா அப்படின்னாக்கிறதுக்காக நீங்கள் தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஃபியூச்சரில் எதிர்காலம் மிக மிக சிறப்பான ஒரு ஃபியூச்சர் உங்களுக்கு காத்திருக்குங்க. இன்றைய தினம் அமைதி மற்றும் ஒற்றுமையை நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உறவினர்களிடம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள எந்த விதமான வாக்குவாதங்களும் ஈடுபடாமல் இருப்பது நல்லதுங்க. எந்த விதமான கோபம் பட்டாலும் சரி உங்கள் தரப்பில் தான் நியாயம் இருக்கும். ஆனால் மற்றவர்கள் உங்களே குத்தம் செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கான நேரம் வரும் வரை நீங்கள் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். ஒரு வழி இல்லை. நீங்கள் உங்களுக்கான பேசுறதுக்கான நேரம் வரும்பொழுது நீங்கள் பேசுறது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் என்ன தான் வாக்குவாதம் பண்ணாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ பிடிச்சமான உங்களுக்கு பொழுதுபோக்குகள் இன்னைக்கு ஈடுபடுங்க. நீங்கள் உண்டு, உங்களது வேலைகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். இறை வழிபாடுகள் மேற்கொள்ளுங்கள். கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு மனசு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நல்ல அமைதி மனசை ஏற்படுத்திக்கிறதுக்காக நீங்கள் இறை வழிபாடு மேற்கொள்ளலாம். வழிபாடுகள் மூலமாக கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு வளர்ச்சிகள் இருக்குங்க. எனவே அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இறை வழிபாடுகள் தான் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல பலன்களை தரும். இன்றைய தினம் உங்களது திறமையை பார்த்து மற்றவர்கள் அதை கண்டுக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் உங்களுக்கு மன கொஞ்சம் கஷ்டப்படலாம். உங்களது திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்காதனால அதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை மட்டும் குறையாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு குழந்தைகளோடு குழந்தையாக குழந்தை போன்ற ஒரு வெகுளித்தனமான இயல்போடு நீங்கள் இன்னைக்கு செயல்படக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களிடம் சில புதிய திட்டங்கள் முன்வைக்கப்படுது அப்படின்னா அதில் யோசிச்சு செயல்படுறது ரொம்ப அவசியம். முதலீட்டு திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. எனவே ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உங்களது புதிய முதலீடுகள் திட்டங்கள் அல்லது புதிய விஷயங்களை புதுசாக எதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் ஒட்டுமொத்தமாக நல்ல நன்மைகள் கிடைக்கும். ஆதாயமான ஒரு நாளாகவே அமையுங்க. ஆனால் உங்களுக்கு நம்பகமானவர், இவர் தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு நண்பர், உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செஞ்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டவர் அப்படின்னு நினைச்ச ஒருவர் இன்றைய தினம் உணர்வு ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. அவர் உணர்வு ரீதியாக பிளாக்மெயில் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டியது அவசியங்க. அவர்கிட்ட நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. உங்களது நம்பகமானவர் ஒருவர் உங்ககிட்ட உணர்வு ரீதியாக பிளாக்மெயில் பண்றது மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டங்கள் ஏற்படலாம்.
இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில நிறைய பேர் உங்களை சூழ்ச்சிகள் செய்ய காத்திருப்பாங்க. கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு நீங்க அப்சர்வ் பண்ணிக்க வேண்டிய தருணம் இது. எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு எதிராக என்ன நடக்குது என்பதை புரிந்து கொண்டு செயல்படணும் அப்படின்னா, நீங்க அமைதியாக நடப்பவற்றை உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ரியாக்ட் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் மனசுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பிறகு அது பிரச்சனைகளை நீங்க சால்வ் பண்றதுக்கு அது உதவிகரமா இருக்கும். எனவே நீங்க என்ன நடந்தாலும் நீங்கள் பொறுமையாக அப்சர்வ் பண்ணிக்கொள்ளுங்க நண்பர்களே. இதன்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் மிக மிக சிறப்பான ஒரு யோகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக காத்திருக்கு. அது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகளாக அது அமையுங்க. இன்றைய தினமும் சில நாட்கள் அடுத்த சில நாட்களிலும் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வருங்க. ஆனால் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் புதிய முதலீடுகள் சம்பந்தமான பெரிய உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட அளவுக்கு டிசிஷன் எடுக்கக்கூடிய சில முடிவுகளை இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லதுங்க. ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொள்ளலாம் என்று நீங்கள் தள்ளி போடுவது நல்லது. முக்கியமான செலவுகளை மட்டும் செய்துவிட்டு அத்தியாவசியமான செலவுகள் மட்டும் செய்துவிட்டு மீதி செலவுகளை ஞாயிற்றுக்கிழமை வரை தள்ளி போடுவது உங்களுக்கு நிதி நிலைமையை டைட் ஆகாமல் இருக்க உதவி செய்வதாக இருக்கும். இன்றைய தினம் உங்களை மொபைலை பார்க்குறதுல டிவி பார்க்குறதுல உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பிடிச்சமான பொழுதுபோக்கில் அதுவாக இருந்தால் அதில் நீங்கள் ஈடுபடலாம். ஆனால் ஓய்வு நேரத்தில் அது ஈடுபடுறீங்களாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய முக்கியமான வேலைகளை நீங்கள் முடித்துக்கொண்டு அதன் பிறகு உங்களது பொழுதுபோக்கில் நீங்கள் ஈடுபடலாங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் அவங்ககிட்ட பேசுறது எந்த விதமான ஆர்வம் காட்ட முடியாத சூழ்நிலையில் ஏற்பட்டாலும் இணக்கமான சூழ்நிலை ஏற்படணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் முடிந்தவரை அமைதியாக இருந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இல்வாழ்க்கை எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்கள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மௌனமாக இருக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உங்களுடைய மனம் கவர்ந்த காதலர் மூட் அவுட்டாக இருக்கும்போது நீங்கள் மௌனமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. ஸோ அதை இன்றைக்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலோட வீடியோ உங்களுக்கு தினசரி கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ராசி பலன்களை நீங்கள் தினசரி மிஸ் செய்யாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இரண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையும். மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோவில் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எதிர்பாராத சில பயணங்கள் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. சில பயணங்கள் மூலமாக உங்கள் மனசில் நல்ல மாற்றங்கள் உருவாகும் என்பதனால் இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான முக்கியமான டிசிஷன் எடுக்காதீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் எச்சரிக்கையாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களது எதிர்கால திட்டங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கலாம். பலதரப்பட்ட சிந்தனைகள் இன்றைய தினம் மனசில் ஏற்பட்டு சில பயமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். தேவையில்லாத சில பிம்பத்தை மனசில் உருவாக்கிட்டு அதை நினச்சி நீங்கள் பயப்படுறது இன்றைய தினம் தவிர்த்து விடுங்க நண்பர்களே. சிந்தனைகள் இன்றைய தினம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இறை வழிபாடு மேற்கொள்ளலாம், தியானம் மேற்கொள்ளலாம் நண்பர்களே. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, யாரோட பழகுறாங்கிறத நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கவனிச்சிக்க வேண்டிய நாளாக இன்றைய தினம் அமைதுங்க. அதன் மூலமாக சில நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. இன்றைய தினம் முடிந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள். முக்கியமான செலவு அப்படின்றத நீங்கள் அடையாளம் கண்டு அதை பிரித்து எடுத்து அதை மட்டும் செய்து விடுங்கள். மற்ற செலவுகளை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்து கொள்ளலாம் என்று விட்டு விடுவது நல்லதுங்க. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வியாபாரத்தில் உங்களுக்கு பேச்சுகளில் கொஞ்சம் கனிவு வேணுங்க. உங்கள் வியாபாரிகிட்டையும் அல்லது உங்கள் சக ஊழியர்கள்கிட்டையும் அல்லது உங்களுக்கு கீழ் பணிபுரியவர்கள்கிட்டையும் அல்லது உங்கள் கூட்டாளிகள்கிட்டையும் யார்கிட்டையா இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் கனிவோடு நடந்துக்கணும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆணவ பேச்சும் இந்த தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கோபத்தாலும் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களை திட்டிவிட வேண்டாம். கொஞ்சம் கனிவோடு நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அமைதியாக இருந்தது அதை விட ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க. கொஞ்சம் மறதிகள் இருக்கலாம். நீங்கள் எங்கேருந்து கிளம்பினாலும் சரி தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டிங்களா ஒரு செக்லிஸ்ட் போட்டு செக் பண்ணிக்கிறது இன்றைக்கி நல்லதுங்க. கேட்குறது காமெடியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எழுதி வச்சு எது எடுத்துகிட்டு போகணுங்கிறது எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த பொருளையும் மிஸ் செய்யாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் திரும்ப எடுத்துகிட்டு வரதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஏன்னா இன்றைய தினமும் நாளை தினமும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. சந்திராஷ்டமங்கிறதுனால சில நெகட்டிவான விஷயங்கள் நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் எனக்கு தள்ளப்பட்டிருக்கேன். ஆனால் அதை சொல்லி தான் ஆகணும். அதை சொல்லாமல் மறைச்சா அது தப்பாயிடும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்லிட்டேன். அதுக்காக நீங்கள் நமது வீடியோக்கு அன்லைக் பண்ணுறதோ இல்லை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுறதோ வேண்டாம். கண்டிப்பாக தினசரி ராசிபலன்களுக்கு இப்போ கேட்குறவங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இதுக்காக இன்றைக்கி வீடியோவில் சில நெகட்டிவான விஷயங்கள் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக மனம் வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நிலைமையில் காத்திருக்கு. உங்களை எச்சரிக்கை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேனே தவிர உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் ஜோதிட ரீதியாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பட்டனை முக்கியமாக தட்டி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காக வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். மேலும் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. நாளை தினம் சனிக்கிழமை ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.